உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் திருவிழா நடப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியை புனிதம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பேராலய கலையரங்கில் மாதா மன்றாட்டு, நற்கரணை ஆசிர், தமிழில் திருப்பலி நடைபெற்றது. விழாவில் பேராலய அதிபர், பங்கு தந்தைகள், உதவி பங்கு தந்தைகள், அருட்சகோதரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். வெளி மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரத ஊர்வலத்தோடு வேளாங்கண்ணியில் குவிந்தனர். விழா நாட்களில் பேராலயத்தில் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், கன்னடம், கொங்கணி, தெலுங்கு உட்பட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படும். முக்கிய நிகழ்ச்சியான தேர் பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்த நாளான 8ஆம் தேதி மாலை திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவில் பங்கேற்க தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்த வண்ணம் உள்ளனர்.